ஸோ இந்த வாரம் எவிக்ஷன் நியூஸ் வந்துருச்சு. அது வந்து டபுள் எவிக்ஷன் சொல்லியிருக்காங்க. எஃப்ஜேயும் ஆதிரியும் 2 பேரும் எவிக்டட், கன்ஃபார்ம்டு நியூஸ் இது வந்து அசம்ஷன் கிடையாது. ஒரே எபிசோடில் 2 பேர் எவிக்ட் ஆகிருக்காங்களா, இல்லை ஒரு எபிசோடில் ஒருத்தராக எவிக்ட் ஆகிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியாது. அண்ட் ஆல்சோ தேர்ட் ப்ரமோல் 2 பேரும் ஜோடியாக வந்தாங்க. ஜோடியாக கொஞ்ச நாள் இருந்தாங்க. ஆதிரி எவிக்ட் ஆகி போனாங்க. திருப்பி கொஞ்சம் ரீஎன்ட்ரி ஒரு சான்ஸ் கிடச்சிது. பட் அதை அவங்க சரியாக யூஸ் பண்ணலையா, இல்லை எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்லா ஸ்போர்ட்டிவாக நல்லா தான் ப்ளே பண்ணாங்க. டிடிஎஃப்க்கு இருந்திருந்தால் ஒரு நல்ல டஃப் ஃபைட்டு கொடுத்துருப்பாங்க. எஃப்ஜேயும் ஒரு நல்ல டாஸ்க் பிளேயர். 2 சூப்பரான டாஸ்க் பிளேயர்ஸ் வந்து எவிக்ட் ஆகி போகிறாங்க டிடிஎஃப்க்கு 1 வீக் முன்னாடி. ஸோ பட் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது நிறைய ரொம்ப வாரமாகவே லாங் பெண்டிங் எவிக்ஷன்னு தான் சொல்கிறாங்க. அதனால 2 பேரும் எவிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மிச்சம் வெறும் 11 கண்டஸ்டன்ஸ் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீ டாஸ்க் முடிஞ்சு ஒரு பர்சன் மட்டும் எவிக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க அந்த விஷயத்துக்கு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. இங்கே என்ன நடந்துச்சோ அதை தான் நான் சொன்னேன். உண்மையிலேயே அந்த இடத்துல ட்ரிகர் பண்ணது பாரு. அதுக்கு தான் வந்துட்டு திவ்யா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. பண்ணதை தான் அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, என் கேப்டன்சி கெடுக்கிறதுக்காகவே திவ்யா இப்படி பிளான் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நடந்த விஷயத்தை தான் நான் சொன்னேன். உங்களால் வினோத் அண்ணா பற்றி எனக்குமே பிடிக்கும், நானுமே அவருக்கு சப்போர்ட் தான் பண்ணுறேன். பட் அந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்காரு, அதை தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களால் அவரை பற்றி ஒரு சின்ன நெகட்டிவ் கூட கேட்க முடியாதுன்னா அது என்னோட தப்பான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் நடந்ததை தான் சொல்ல முடியும். ஆல்சோ திவ்யாவை பற்றி நெகட்டிவ்ஸ் சொல்ல மாட்டேங்கிறீங்க, பாசிட்டிவ் சொல்கிறீங்கன்னு ஒரு டெய்லி ஒரு 10 கமெண்ட்டாவது வந்துடும். திவ்யா ரொம்ப கோவப்படுறாங்க, முன்கோபி, அவங்கக்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வைக்க முடியல, சொல்கிறதுக்கு முன்னாடி பொசுக்குன்னு கோவம் வந்துடும்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அப்படி பார்த்தா நான் எஃப்ஜே சபரியை எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுத்து சொன்னதே கிடையாது. பட் அவங்க 2 பேரும் உங்களுக்கு கண்ணுக்கு த்ரெட்டாக தெரியல, அதனால அதை பற்றி யாருமே மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க. எஃப்ஜேயும் சபரியும் நான் ஒரு இடத்துல கூட நான் விட்டு கொடுத்தது கிடையாது. பட் அது ஏன்னா அதை வந்து நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் உங்களோட ஃபேவரட்ஸ்க்கு த்ரெட்டாக அவங்க கண்ணுக்கு படாததுனால திவ்யா வந்து உங்கள் கண்ணுக்கு த்ரெட்டாக படுறாங்க. அதனால தான் நீங்கள் எல்லாருமே திவ்யா திவ்யான்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. என்னை விட அதிகமாக திவ்யா பேரை சொல்கிறது நீங்கள் தான். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. நான் எல்லாமே நடக்கிறது தான் சொல்கிறேன். எப்போவுமே நம்மளோட ஃபேவரட்ஸ்க்கு பாசிட்டிவாக மட்டுமே நம்மளால் பேச முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தான் நான் சொல்ல முடியும். இந்த இடத்துல நான் வினோதனாவே எதையுமே நான் தப்பாகவும் சொல்லலை. அவர் பண்ணதை தான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் அக்செப்ட் பண்ண, கொஞ்சம் என்னையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.